So dear student, arithmetic reasoning that is regional rural bank officer scale 1 officer 2020 ல கண்டக்ட் பண்ணது ஆல்ரெடி பார்த்து ஷிஃப்ட் 1 பார்த்துட்டோம். ப்ரீவியஸ்லி வந்து 7A வந்திருக்கும் பாருங்க. அது ஷிஃப்ட் 1 ல கண்டக்ட் பண்ணது. ஷிஃப்ட் 2 ல arithmetic கொஸ்டின் மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது சேம் வே டேட்டா இன்டர்பிரேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், சம் அதர் கொஸ்டின், ரீசனிங் எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்களேன். இது ஆக்சுவலி பார்ட்னர்ஷிப்புங்க. அது 3 பார்ட்னர் ABC, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 5:8:6. ஓகே, ஸோ ஆஃப்டர் 5 months B withdraw 10,000, after 3 months C invested 15,000 more. Find the initial investment of A, share of ABCD, end of the year, profit ratio given. ஆக்சுவலி 3% போட்டுட்ருக்க வேண்டாம், ரொம்ப டைம் ஆகும். we can take any 2% எடுத்து போட்டால் போதுமானது. பாருங்களேன், A and B, A இன்வெஸ்ட்மெண்ட்டு 5x into 12 months, பிகாஸ் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு என்டையர் பீரியட் தான், கரெக்டா? பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 8x ஃபார் ஃபஸ்ட்டு 5 months. ஆஃப்டர் 5 months 10,000 வித்ரா பண்ணிட்டார். ஸோ 8x minus 10,000, okay, 10,000 for remaining 7 months. This equal to investment ratio 30/41 போட்டுடலாம். டைரெக்டாக சால்வ் பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 60x வருமா? இது 40x, இது 56, 96x ப்ளஸ் 70,000. திஸ் ஈக்குவல் டு ரேஷியோ 30/41 வருமா? இது கேன்சல் பண்ணால் 1 time 2 time வருதா? 82, 96, டிஃப்ரெண்ட் 14x வரும் பாருங்களேன். 14x தான் 70,000. எக்ஸோட வேல்யூ 10,000, எக்ஸோட வேல்யூ 5,000. எக்ஸ் வேல்யூ 5,000. கேட்ட கொஸ்டின், வாட் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ? ஏ 5x தானே வேல்யூ ஆக்சுவலாக. ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பி இன்வெஸ்ட்மெண்ட்டு, சி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போது ஸோ ஏவோடைய வேல்யூ 5x. ஸோ 5 5s are 25,000. அதை 5 into 5,000, ஆன்சர் 25,000. நீங்கள் 3 பார்ட்னர்ஷிப்பை எடுத்து போட்டுட்ருக்க வேண்டாம், ரொம்ப டைம் ஆகும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 5x into 12 போடணும். பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 8x into 5 ப்ளஸ் 8x minus 10,000 into 10,000 into 7. அண்ட் அகைன் நம்ம சி போடணும் பாருங்கள். சியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 6x வருது இல்லையா? 6x into அந்த 8 months. ஆஃப்டர் தட் ஒரு எக்ஸ்ட்ரா 15,000 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணாலே ரொம்ப டைம் ஆகாது. எனி 2% எடுத்து சால்வ் பண்ணு. பட் அனதர் திங் பாருங்கள், கேட்டது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி 5:8:6, 3% இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, ஏவோட ரேஷியோ 5 தானே இருக்குது. சாய்ஸ் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து கொஷின் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது நீங்கள் சாய்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதை கேன்சல் பண்ண 6 தானே வருது, இதை கேன்சல் பண்ண 7 வருதா, இது கேன்சல் பண்ண 4 வருதா, இது கேன்சல் பண்ணுங்களா 5 5s வருது பாருங்கள். சாய்ஸ் யூஸ் பண்ணி கூட எடுத்து போடலாங்க. அது பிகாஸ் மல்டிபிள்ஸாக 5 வரணும். உங்களுக்கு 5,000 வருதா, 8 அப்படின்னா 8 5s 40 வரும் இல்லையா? 25,000 வருதா, இங்கே 40,000, இங்கே 6 5s 30,000. அந்த ரேஷியோ மேட்ச் ஆகுது பாரு. 5:8:6. சம்டைம்ஸ் சாய்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் அந்த மாதிரி இருக்குது. பர்டிகுலராக ரீஜனல் ரூரல் பேங்க் பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி இருக்குது. சரி, அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஆவரேஜ் salary of all employees in the company 350 per day. Average salary of the officer 9,000, clerk 3,000. Number of officer 10 இருந்தால் total number of employees in the company find out பண்ணணும். அலிகேஷனாக மிக்சர் பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்களேன். ஆஃபீஸர் அண்டு கிளர்க்கு. ஆஃபீஸர் ஆவரேஜ் சேலரி எடுத்து பார்த்தீங்கன்னா 9,900 வருதா? 900. கிளர்க்குடைய சேலரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 300 இண்டிபெண்ட்லி. ஸோ ஓவரால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 350 வருது இல்லையா? ஆஃபீஸர் செப்பரேட்டு, கிளர்க்கு செப்பரேட், ஓவரால் எடுத்தால் 350 வருது இல்லையா? அந்த 350 சென்டராக போடும். அலிகேஷனாக மிக்சர் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸாக எடுக்கணும் இல்லையா? இந்த பக்கம் எடுத்தால் 50, 900லேருந்து 350 லெஸ் பண்ணுங்களா, 550 வருமா? ரேஷியோ எடுத்தால் 1:11.
1:11. Question la number of copies are given 10. So 1 part தான் 10. ஓகேவா? ஸோ 11 பார்ட் என்னவா இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் இல்லையா? 12 பார்ட் how much ன்னு பார்த்துணும். சரியா? 12 into 10 120 நம்பர் ஆஃப் ஆஃபீஸஸ். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? நம்ம அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். 1:11 1 part 10 இந்த டோட்டல் எம்ப்ளாயிஸ் 12 பார்ட் ஈக்குவல் டு how muchல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு பைப் அண்ட் சிஸ்டனுங்க. வாட்டர் 2400 liter capacity, pipe P and Q connected with they fill 120 and 100 hours. Rate which Q fill the tank what percentage less than or more than the P answer பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும்? P and Q time 120 and 100. ஓகே, எஃபிஷியன்சி செக் பண்ணும்போது 100 and 120 ஆப்போசிட்டில் வரும் எஃபிஷியன்சிலாம் டைம் அண்ட் ஒர்க் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆப்போசிட் எஃபிஷியன்சி வரும் இல்லையா? ஓகே, ஃபாலோ பண்ணி 1000 இது எல்லாமே தேவையில்லை. கேட்ட கொஸ்டின் வந்து வாட் பர்சன்டேஜ் மோர் தென் ஆர் லெஸ் தென் தான் ஆன்சர் பண்ணணும் இல்லையா? இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 520 சார் 620 சார் வருமா? மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது மோர் பர்சன்டேஜ் லெஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் இல்லையா? டிஃப்ரென்ஸ் 1. மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண கம்பேர் வித் லோயர் வேல்யூ, லெஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண கம்பேர் வித் ஹையர் வேல்யூ பார்த்துருக்கோம்ல. ஸோ 5 பார்ட் 1 பார்ட் அதிகமாக இருந்தால் இன்ட்டு 100 பர்சன்டேஜ் how muchன்னு பாருங்களேன். 20% மோர். சரி, 20% மோர். அது டேரெக்டாகவே இருக்குது ஆக்சுவலாக. இது இங்கே 20ன்னு சொல்லிடக்கூடாது. 20 கேன்சல் பண்ண 20ன்னு வருது இல்லையா? இங்கே டேரெக்டாக நமக்கு வருது ஆன்சர். ஆக்சுவலாக சிம்பிளை பண்ண 20 தானே வருது. டேரெக்டாக கூட சொல்லணும் அது. நெக்ஸ்ட்டு compound interest, certain sum of money 1 year 8% per annum compounded half yearly 3264 find the principal amount. ஓகேவா? இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு 8%. அது half yearly calculate பண்ணணும். half yearly போடணும் இல்லையா? half yearly சொல்லும்போது divided by 8% by 2. 1 year 2 half years சொல்லுவோம் இல்லை? ஸோ டிவைடட் பை 2 போடுங்களா? 4% இங்கே. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி பிரின்சிபல் 100 rupees நீ எடுத்துட்டா, பியோட வேல்யூ நம்ம 100 எடுத்துட்டா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆஃப் இயருக்கு 4% வருமா? நெக்ஸ்ட் ஆஃப் இயருக்கு 4%, 4க்கு ஒரு 4% எடுத்துட்டு 16 வரும், 0.6. ஸோ 8.16 வரும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி ஆஃப் இயர்லி சொல்லும்போது டிவைடட் பை 2 போட்டோம், 4% வந்துடுச்சா? ஃபஸ்ட்டு ஆஃப் இயர்லி 4 இருக்கும், நெக்ஸ்ட் ஆஃப் இயர்லி 4.16 இருக்கும், ஓவரால் 8.16. நீங்கள் டைரெக்டாகவே கேல்குலேஷன் போட்டுக்கலாம். சரியா? அப்போ அந்த 8.16% தான் 3264. கேட்ட கொஸ்டின் வந்து பியோட வேல்யூ தான் ஆன்சர் பண்ணணும் இல்லை? பியோட வேல்யூ 100 தானே வரும். பிரின்சிபல் ஈக்குவல் டு சொல்லும்போது 100 தான் ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக? ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாங்க. அது 3264 into 100. ஆக்சுவலி இந்த 8.16 பாயிண்ட் ரிமூவ் பண்ண நியூமரேட்டர் 20 ஆட் ஆகிடும் இல்லையா நமக்கு? இது ஜஸ்ட் அப்படி கேன்சல் பண்ணுங்களா? how many டைம் பாசிபிள் பாருங்கள். 4 8 சார் 32, 4 16 சார் வரும் இல்லையா? 4. ஸோ ஆன்சர் 40,000. 40 ஆன்சர் 40,000. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரு 13 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது you will get more information. டைம் இருந்தால் அதை வாட்ச் பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், length of the rectangle 16 meter more than the breadth. So b value x, length oda value x plus 16 because more சொல்லியிருக்காங்க இல்லையா? the perimeter of the rectangle 80 meter. Find the radius of the circle. Find it பண்ணோம். Area of the rectangle 28 square meter more than the 2 times the area of the circle answer பண்ணோம். ஓகேவா? ஸோ perimeter of the rectangle 2 into L plus B தானே யூஸ் பண்ணணும். அப்படி தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? this equal to actually L value x 2 into டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. 2xன்னு ஆட் பண்ணலாம். எனிவே x plus 16 plus x this equal to 80 வருமா? ஓகே, இது சால்வ் பண்ண எக்ஸோட வேல்யூ 12 வரும். x மீன்ஸ்
B then breadth தான் 12 வரும் இல்லையா? அப்போ லென்த் என்னவா இருக்கும்? லென்த் 16 more. So 12 plus 16 28. ஸோ நம்ம ரெக்டாங்கிளுடைய லென்த்தும் தெரியும், பிரெத்தும் தெரியுமா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் டுவைஸ்ன்னு சொல்கிறோம். டுவைஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அண்ட் திஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா? டுவைஸ்ன்னு சொல்லும்போது 2 போட்டுக்கலாமா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி சொல்லணும். ப்ளஸ் 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எல் இன்ட்டு பி மைனஸ் 28 போடணும். மைனஸ் 28 அக்கார்டிங் டு கொஸ்டின் அதான் வரும் இல்லையா? ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 சொல்லலாமா? ஆர் ஸ்கொயர் தெரியாது, அதுதான் ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல் இன்ட்டு பி 28 இன்ட்டு 12 மைனஸ் 28. இப்போ 28 நம்ம காமனாக எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த கேஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது 28 இன்ட்டு 11 சொல்லலாம். ஒரு 28 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் இல்லையா? 28 11 சொல்லிடலாம். இப்போ டைரெக்டாக கேன்சல் பண்ண வேண்டியதாங்க. அது இது 1 டைம், இது 14 டைம்ஸ் இருக்கா, இங்கே 2 டைம்ஸ், இது 1 டைம், அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to 49 வரும் இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 49 வரும். ஆரோட வேல்யூ 7. கேட்டது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் கேட்டாங்க இல்லையா? ஸோ 7 மீட்டர் அவ்வளோதான் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். எனிவே இதை சால்வ் பண்ணினா வில் கெட் த ஆன்சர். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் சொல்லுமா? லென்த் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி சொல்லுமா? 28 மோர் சொல்ல மைனஸ் பண்ணிட்டோமா? டுவைஸ்ன்னு சொல்லியிருக்கேன், 2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. நீங்கள் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, சம் ஆஃப் த லென்த் ஆஃப் 2 train A and B 660 meter. Sum of the length of 2 train A and B 660 meter. Ratio of the speed of train A and B is 4:5. Time taken by train A and train B crosses electrical pole 3:2. Find the difference between length of the A and B. Find it பண்ணு. ஓகேவா? ஆக்சுவலி லென்த் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் யூஸ்வலாக நம்ம. அண்ட் ஃபாலோ பண்ணி தட் இஸ் ட்ரெயின் ஏ அண்டு ட்ரெயின் பி. ஸ்பீட் ரேஷியோ கிவன் 4:5. Time ratio according to question, time ratio 3:2. Speed into time multiply பண்ண distance வந்துரும் இல்லையா? அப்போ total distance actually total distance 12 10. சிம்ப்ளை பண்ண 6:5 வந்துருமா? ஸோ 11 பார்ட் தான் 660. total length is given 660 given. ஸோ 11 பார்ட் தான் 660. 1 பார்ட் 60 வரும் இல்லையா? கேட்டது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் 1 தானே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஏ அண்டு பி. ஸோ 6 minus 5 1. 1 into 60 60 வரும் பாரு, 60 மீட்டர். சரியா? இங்கே ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினும் டைமும் வந்து ரேஷியோ வைஸ் கிவன், அவ்வளோதாங்க. ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக லென்த்து வரும். அதை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எ பாக்ஸ் கண்டைன். நம்ம ரேஷன் ப்ரொப்போஷனில் பார்த்துருக்கோம், காயின் வேல்யூலாம் பார்த்துருக்கோம் அதுங்க. ஸோ காயினுடைய வேல்யூ ஆக்சுவலி 20 பைசே அண்டு 50 பைசே அண்டு 1 rupee. 1 rupee வந்து டேக் 100 பைசே. அண்ட் டினாமினேஷன் 5:6:8. 5:6:8. இப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் த ருபீஸ் தெரியணும் இல்லையா? ஆக்சுவலி டோட்டல் 24 rupees கிவன். டோட்டல் 20 பைசே காயின், 5 காயின் இருந்தால் டோட்டல் வேல்யூ ஆஃப் த அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 100 பைசே வருமா? 5 6 are 300 அண்டு 800. ஓகே, சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1:3:8 வரும் பாரு. 1:3:8 வரும். கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டோட்டல் நம்பராக 50 பைசே காயின். 50 பைசே காயினுடைய வேல்யூ அமௌண்ட்னு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ டோட்டல் 12 பார்ட் தான் 24. ஆக்சுவலி 1 பார்ட் ஈக்குவல் டு 2 வருமா? டோட்டல் வேல்யூ ஆஃப் 50 பைசே. டோட்டல் வேல்யூ ஆஃப் 50 பைசே 3 பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ டோட்டல்
value of 50 paise 3 into 2 6 rupees. 50 paise வந்து 6 rupees இருக்குங்க. அதில் how many 50 paise coins? 1 rupee 2 வரும் இல்லை 50 paise how many வரும்? 12 தானே வரும். ஸோ நம்பர் ஆஃப் 50 paise coins ஆக்சுவலி 1 rupee 2 இருந்தால் 6 rupees how much இருக்கும்? There are 12 coins. ஓகேவா? அது 2020 ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் ரிலேபி ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அது. செகண்ட் ஷிஃப்ட் நம்ம பெர்முடேஷன் காம்பினேஷன் பார்த்தோம்லே அதுதாங்க அது. how many ways can the letters of the word convenient may be arranged such a way all vowels are come together. இது ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்குங்க. vowels are come together அவ்வளோதாங்க. இங்கே வாட் ஆர் த லெட்டர்ஸ் கவர்டு vowels பாருங்கள். ஐ சொல்லலாமா? டபிள்யூ வந்திருக்கு அவ்வளோதான். சரியா? ஃபஸ்ட்டு கான்சோனன்ட் செப்பரேட்டாக எடுங்களேன். செப்பரேட்டாக எடுக்கும்போது சி என் வி என் அகெயின் என் டி வருதா? vowels come together means O, E, I and E. கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 because vowels come together treat as one குரூப்பாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 7 ஃபேக்டோரியல் வந்துடுமா? கான்சோனன்ட் அண்ட் vowel அரேஞ்ச் பண்ணும்போது vowel செப்பரேட்டாக ஒரு 4 ways அரேஞ்ச் பண்ணிக்கோ இல்லையா? அது ஒரு 4 ஃபேக்டோரியல். இப்படி வந்தாலே மல்டிப்ளை தான் பண்ணுன்னு பார்த்துருக்கோமா? ரிப்பீட்டேஷன் இருக்கா? எஸ். இங்கே பாருங்கள் n 3 டைம் ரிப்பீட் ஆகுதா? vowelsல E 2 டைம் ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட்டேஷன் வந்தாலே ஈச் லெட்டர் how many டைம் ரிப்பீட் ஆகுதோ அந்த ஃபேக்டர் அவ்வளோ. 2 டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா 2 ஃபேக்டர், 3 டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா 3 ஃபேக்டர் போடணும் அவ்வளோதாங்க. இது சால்வ் பண்ணும்போது 7 ஃபேக்டோரியல் 5040 வருமா? பட் கேன்சல் பண்ண கஷ்டமாக இருக்கு இல்லையா? 7 into 6 ஃபேக்டோரியல் 720. 4 ஃபேக்டோரியல் 4 3s are 12, 12 2s are 24 by 3 ஃபேக்டோரியல் 6 2 ஃபேக்டோரியல் 2. ஓகேவா? 2 6 are 12 வரும். அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வந்துடும் பாருங்கள். ஸோ 14 into 720 அவ்வளோதாங்க. 2 7s are 14 into 720 மல்டிப்ளை பண்ணுங்களேன். 10080 வருங்க. அவ்வளோதான் ஆன்சர். vowels always come to not only vowels ஏதோ 2 letter come together 3 letters come together. சரியா? ஸோ கான்சோனன்ட்டு கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 பிகாஸ் தட் கம் டுகெதர் சொன்னும்போது ஒன்றா ட்ரீட் பண்ணிக்கிறோமா? அண்டு கான்சோனன்ட் அரேஞ்ச் ஆகும், vowels அரேஞ்ச் ஆகுமா? ஈச் ஆல்டர்னேட்டாக ஒன்றா ட்ரீட் பண்ணும்போது. பட் இந்த 4 vowels வந்து இட் செல்ஃப் வந்து 4 டைம் அரேஞ்ச் ஆகிக்குமா? ரிப்பீட்டேஷன் வந்து டிவைடட் பை ஈச் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு 8 years ends P age of P and 3 years ago age of Q 4:3. 2 person ஏஜ் வந்து டிஃபரெண்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. அது P and Q. ஓகே. 8 years ends P's age. ஸோ the present 8 years ends and 3 years ago. 8 years ends P's age 4, ratio is 4. ஓகே. Q தெரியாது. பட் 3 years ago Q3 P தெரியாது. கொஸ்டின் ப்ராடக்ட் ஆஃப் த பெர்சன்டேஜ் கிவனுங்க. ப்ராடக்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து 216. தென் வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் Q? இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் தாங்க ஃபார்ம் ஆகும். இது இந்த பக்கம் வந்து போச்சுன்னா 4xன்னு எடுக்கணும் இல்லையா? 4x minus 8 போடணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3x இந்த பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் ஆட் ஆகும் இல்லையா? போட்டு ப்ராடக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். டைரெக்டாக கெஸ் பண்ணலாமே. ப்ராடக்ட் பண்ணால் 216 வரணும் அவ்வளோதான் இல்லையா? இதில் இருக்கிற 20 டெஃபினட்டாக வராது. பிகாஸ் எண்டிங் வித் 6 இருக்கு இல்லையா? 20 டெஃபினட்டாக வராது. எண்டிங் வித் 4 இருக்குது பாருங்கள். 4 4s ரெண்டுமே ஒரே நம்பர் வர சான்ஸ் இல்லை. 8 இருக்கா? 8 2s 16 சொல்லலாம். 8 2s 16 சொல்லலாம். பிகாஸ் இது ஸ்கொயர் ரூட் கிடையாது. நம்ம 4 4s 16 சொல்கிறதுக்கு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 8s 16 சொல்லலாமா? இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 8 2s சொல்லலாம். பாசிபிள் இருக்கு இல்லையா? ஸோ எடுங்கோ 8 2s சொல்லலாமா? ஆர் 2 8s எதை வேணாலும் சொல்லி நம்ம சாய்ஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு 2 இருக்குது பாருங்கள். 1 சொல்லலாம். 30 வந்துடுச்சிங்களா? டவுட்டாக இருந்தால் 18 into 12 மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்களேன். 36 into 6 கூட சொல்லலாமா? 6 6 36 18 216 வந்துடுச்சா? பட் இதில் டவுட் என்னென்னா இதில் யார் P யார் Q அந்த டவுட் வருது இல்லையா? அப்ளை பண்ணி பார்த்துக்கலாமே. சப்போஸ்
P வந்து நம்ம 12ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு Q வந்து 18. எதை வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். அது கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஆஃப்டர் 8 இயர்ஸ் சொல்லும்போது ப்ளஸ் 8 பண்ண 20 வருமா? இது 3 இயர்ஸ் அகோவில் போகும்போது 8 × 3 இயர்ஸ் அகோஸ் போகுதுன்னா 15 வரும் இல்லையா? அதை சிம்பிளை பண்ணி பாருங்க. 3 5s 4 5s வந்துருச்சா? ஸோ Q தான் 18. சப்போஸ் இங்கே 18 போட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 8 இயர்ஸ் சொல்லும்போது 26 வரும்போது சிம்பிளை பண்ண மேட்ச் ஆகல பாருங்கள். மாற்றி போட்டிங்கன்னா வரல அது. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து P அண்ட் Q சொல்லும்போது P தான் 12, Q தான் 8. இந்த மாதிரி ஆன்சரை வச்சு கெஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் இதெல்லாம் ஒரிஜினலாக போடும்போது டைம் ஆகிடும். கொஸ்டின் காம்ப்ளிகேட்டடாக இருக்கா, யூஸ் ஆன்சர்ச்சா, ஈஸியாக வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு 30% ஆஃப் த 30% of P equal to 50% of Q. ஓகே, இது டைரெக்டாக P அண்ட் Q ரேஷியோ எடுக்கும்போது 5:3ங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் லாஸில் மெனி டைம் பார்த்து வச்சுருக்கோம் நம்ம. சரியா? நெக்ஸ்ட்டு 15% ஆஃப் மந்த்லி சேலரி ஆஃப் Q ஈக்குவல் டு 45% ஆஃப் R. 15% ஆஃப் Q equal to 45% of R. சிம்பிளை பண்ண 3 5s டைரெக்டாக 115 சார் சொல்லலாம். 115 சார் 315 சார் சொல்லலாமா? ஸோ டைரெக்டாக 3:1ங்க. ஓகே, ஸோ P Q R. P and Q 5:3, Q and R சொல்லும்போது 3:1. ஸோ ஜஸ்ட் 3:1 அவ்வளோதான். ஓகேவா? காமன் Q போத் ஆர் சேமாக தான் இருக்குல்லையா? அப்போ டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஓகே, ஸோ PQR இஃப் மந்த்லி சேலரி ஆஃப் R இஸ் 20,000ங்க. வாட் த டோட்டல் இன்கம் சொல்லலாம். R ஒன் பார்ட்டு தான் 20,000 இல்லையா? R ஒன் பார்ட்டு தான் 20,000. டோட்டல் சேலரி 149 தானே வருது. ஸோ இன்ட்டு 9 போடுங்களேன். டோட்டல் சேலரி இன்ட்டு 9 போடுங்க. ஆன்சர் 18,000. R salary given. R salary is 20,000. Total salary 5 plus 3 plus 1 add பண்ணாமல் 9 வருது இல்லை? இன்ட்டு 9 போட்டால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு போட் அண்ட் ஸ்டீமிங்கு. ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் 18. ஸ்டில் வாட்டர்னால் மூவ் ஆகாமல் இருக்கு இல்லையா? அந்த வாட்டர் சொல்லுவோம் இல்லையா? அது. அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்டீம் இஸ் ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் கிவனுங்க. எக்ஸ் வேல்யூ கிவன், ஒய் வேல்யூ கிவன். ஸ்பீட் ஆஃப் த போட் 18, y value 2. ஓகேவா? ஸோ boat travel total distance 320 km upstream and downstream. Take 3 hours to travel same distance upstream compared to the downstream. 320 km downstream upstream அது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக நமக்கு தெரியாது. பட் டவுன்ஸ்ட்ரீம் விட அப்ஸ்ட்ரீமில் வரும்போது 3 hours எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கு. தென் டைம் டேக்கன் டு ட்ராவல் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண டைம் சொல்லுங்க அது. ஓகேவா? எக்ஸ் தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் தெரியுமா? இப்போ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் சொல்லுவோமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக 20 வந்துடும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் ஒய் சொல்லணும். டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா ஆக்சுவலி 16 வந்துடும். நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தெரிஞ்சிச்சு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ டைம் தெரியணுமா? டவுன் ஸ்ட்ரீமில் போன டைம் நமக்கு தெரியாது. டவுன் ஸ்ட்ரீமோட டைம் தெரியாது இல்லையா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் டைம் டேக்கன் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அண்ட் அப்ஸ்ட்ரீம் டைம் டேக்கன் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 3 தானே வரும். பிகாஸ் 3 hours மோர் சொன்னாங்க இல்லையா? இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் சொல்லுவோம் இல்லையா? பட்டு டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் சொல்லுவோம் பாரு. டவுன் ஸ்ட்ரீம் அண்டு அப்ஸ்ட்ரீம் அப்படி சொல்லணும் இல்லையா? இப்போ அப்ஸ்ட்ரீம் சொல்லும்போது டவுன் ஸ்ட்ரீமில் 16 அப்ஸ்ட்ரீம் தான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் தான் அதிகமாக டைம் எடுக்குது இல்லையா? இப்போ டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும்போது இங்கே பாரு 20 இன்ட்டு டைம் வந்து எக்ஸ் கிலோமீட்டர், 20 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிகாஸ் ஓவரால் தான் 320 கிலோமீட்டர் வருது இல்லையா? அப்ஸ்ட்ரீமில் சொல்லும்போது 16 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் திஸ் ஈக்குவல் டு தாங்க 320. ஓகேவா? இது சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு அந்த டைம் டேக்கன் அப்ஸ்ட்ரீம் சொல்லும்போது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 10.56 hours வருங்க. எக்ஸோட சால்வ் பண்ண அவ்வளோ வரும். சரி, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இன்ட்டு 60 minutes தானே போடணும். இதை 10.56 hours சொல்லுவோம். மினிட்டில் பண்ணால் 1 hour 60 minutes சொல்லுவோம் இல்லையா? 10.56
6 into 60 மல்டிப்ளை பண்ணுங்களேன் 6333 வரும் ஜீரோலாம் வருங்க ஆஃப்டர் 2 டிஜிட் பாயிண்ட் வச்சிடலாம் அப்போ ஆக்சுவலி ஆன்சர் 633.6 மினிட்ஸுங்க சாய்ஸ் நம்பர் 3 சரியா போட் அண்ட் ஸ்டீம் நம்ம எக்ஸ்ஒயெலாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கிளாஸில் அதுதான் சரியா ஸோ வீடியோ பாருங்கள் அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ மெனி கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் சரியா தேங்க்யூ